ஹாய், நான் பார்த்திபன். வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான 5 டிப்ஸு. ஸோ 5 டிப்ஸ், டாப் 5 டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீ மட்டும் என்னடா சொல்ல போகிற, வெயிட் லாஸுக்கு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன புதுசாக சொல்ல போகிறேன்னு நினைக்கலாம். கண்டிப்பாக இது புதுசாக தான் உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அது வெயிட் லாஸுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகும்போது உங்களோட நீங்கள் என்ன மீல் வேணாலும் எடுத்துக்கோங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அதோட சைஸ், அதோட போர்ஷன், உங்கள் அளவை வந்து கம்மி பண்ணிடணும், சரி பாதியாக கம்மி பண்ணிடணும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன், ஸோ வாட்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். அது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 20 kgக்கு 1 லிட்டர், அந்த மாதிரி உங்களோட பாடி வெயிட்டை டிவைட் பண்ணுங்கள். ஸோ தேவையான வாட்டர் எடுங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 3 to 4 லிட்டர் மஸ்ட்டு. நீங்கள் வாட்டர் கரெக்டாக எடுக்கல அப்படின்னா ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபேட் வந்து பேர்ன் ஆகாது. ஸோ டீஹைட்ரேஷன் ஃபேட்டுக்கு ரொம்ப எனிமி. ஸோ தண்ணி கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும். தேர்ட் ஒன், ப்ரோட்டீன். உங்களோட ஃபுட்டில், அதாவது நீங்கள் மினிமம் 3 மீல்ஸ் எடுக்க முடியும், எல்லாராலுமே எடுக்க முடியும். ஸோ அதுதான் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அப்போ அந்த 3 மீல்ஸில் ஹை ப்ரோட்டீனாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து நீட் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீட் மூவ்மெண்ட் அப்படின்னா நம்ம ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா நமக்கு அப்படியே வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும், கண்டிப்பாக கேலரிஸ் பர்ன் ஆகும் அப்படின்றது ஒன்று இருந்தாலும், ஸோ அது வந்து அட்வான்ஸ்டான ஆளுங்களுக்கு தான். ஸோ பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஜிம்முக்கு போனதுக்கு பின்னாடி அது 1 or 2 hours நம்ம பண்ணுவோம், அதுக்கப்புறம் இருக்கிற மோர் தென் 22 hours இருக்கும். இதை நம்ம ஒரு 6 to 8 hours தூங்கினாலும் மீதி இருக்கிற ஹவரில் நம்ம ஒர்க் பண்ணுவோம், அது சும்மா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஸோ உங்களோட ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணி 10,000 ஸ்டெப்ஸ் பண்ணுறதோ, அப்படி இல்லைன்னா சம்திங் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதோ, இல்லை லாங் ஜேர்னி சும்மா வாக்கிங் போகிறதோ, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கும் போது மட்டும்தான் ஸோ ஹைட் அண்ட் ஃபேட்ஸ் எல்லாமே குறையும். ஸோ ஹைட் அண்ட் ஃபேட்டுன்றது ஸோ நம்ம குறையவே குறையாதுன்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, ரொம்ப நாளாக இந்த ஃப்ளாபியாக இருக்குது அப்படின்னால. ஸோ அந்த மாதிரியான ஃபேட்டும் குறைஞ்சி உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் ஃபிஃப்த் ஒன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிஃப்த் ஒன் என்னென்னா, நீங்கள் நல்லா தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா தூங்கலைன்னா கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கார்டிசால் ஹை ஆனாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நல்லா ஆகாது. ஸோ மெட்டபாலிசம் ரைஸ் ஆகாது. ஸோ அதனால் நல்லா தூங்குங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே 6வது ஒன்று என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. இதை நான் சொன்னேன் இல்லையா, இதை எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ.